நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார். எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனிப்பெயர்ச்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பெயர்ச்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துலாம் சனி பெயர்ச்சி குறித்து. சிம்ம ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் சார். அவங்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன மாதிரி அதிர்ஷ்டங்களை கொட்டுன்னு கொட்ட போதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. இந்த 6, 7ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல போய் அந்த பெயர்ச்சி அடைகிறார். மீனராசில 8ஆம் இடம் மீனராசி. இந்த 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைந்தால் சற்றும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம். அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி என்பது கண்டிப்பா பயப்பட வேண்டியதே இல்லை, அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டியதே இல்லை. இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய சாதனை பண்ணி செய்யும். அவ எதெல்லாம் மிகப்பெரிய, அதாவது புதிய தொழில் உருவாக்கணும், பெருசா செய்யணும், பெருசா முன்னுக்கு வரணும், இப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த அஷ்டமத்து சனியில் அவ்வளவு பெரிய யோகத்தையும் கண்டிப்பா செய்யும். ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள்லாம் செய்யும். ஆனா இன்னைக்கு உலகம் போற அஷ்டமத்து சனி வருது அப்படின்னு சிம்மராசிக்காக பயப்படுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுட்டா? பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இயல்பாவே அவங்களுடைய குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்மம் தான், ராஜா தான். காட்டுக்குனாலும் சரி, நாட்டுக்குனாலும் சரி, ஒரு கம்பீரம், ஒரு ராஜா, அதாவது எதையுமே வந்து ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் வெளியே காமிக்கிறது இல்ல, சர்வ சாதாரணமா எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். அதே நேரத்துல சாதாரண நிலையில இருந்து மிகப்பெரிய முன்னேற்றம். சாதாரண சின்ன வீடு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குகை மாதிரி, ஒரு குகை மாதிரி வீட்டுல இருப்பாங்க. அந்த வீட்டுல இருந்து முன்னுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சும்மா நாட்டியம் ஆடி சாதாரண குடும்பத்துல இருந்து முன்னுக்கு வந்தவங்க. அவங்க சிம்மராசி தானே? ஆமா, அவங்க சிம்மராசி தான். அதனால சாதாரண குடும்பத்துல இருந்தாலும், சின்ன வீட்டுல குடியிருந்தாலும் 4 இடத்துல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓகே சார். இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்களை பத்தி சொன்னதுனால கேக்குறேன், பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு சிம்ம ராசி பொறுத்தாலே, அதாவது 3, 10 இடம் சுக்குன இடம். அப்ப சுக்குனோட இடம் இருக்கும்போது சினிமா துறையில யாராவது இருந்தா அவங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஐடி துறை, ம், அதே நேரம் பெரிய டாக்டர், ம், அதாவது இப்போ அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ம், இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கும். ஒரு வக்கீலா இருக்காங்க, ம், அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல போஸ்ட், அதுக்கு வேற பதவி கிடைக்கும். அதே மாதிரி நீதிபதி போஸ்ட் கிடைக்கும். ம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத பொதுத்துறைகள் இருக்கவங்களுக்கு வாக்கு ம், 8ஆம் நேரம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும். ம், அப்ப அந்த பதவி கிடைச்சதுனால வாக்கு சுத்தம், அதாவது பதவி கிடைச்சிடும். ம், ஆனா வந்து பேச்சுல கவனமா இருக்கணும், இந்த வழக்குல கவனமா இருக்கணும், ம், பேச்சுல கவனமா இருக்கணும். ம். ஆனா அந்த பதவியில கிடைக்கும். ம். ஏன்னா சற்றும் எதிர்பாராத ஒரு வக்கீலா இருக்கு, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி கிடைக்குது, நீதிபதியா பதவி கிடைக்குது. ம். இது ஒரு ஆச்சரியமான யோகம் தான். ம். அத தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க, ம். தொழில்ல வந்து பெரிய தொழில் பிரம்மாண்டமா செய்வாங்க, அடுக்குமாடி கட்டடம் கட்டுவாங்க, ம். வீடுகளா 10 இங்கிட்ட ஒரு 20 வீடு, 100 வீடு, 50 வீடு கட்டி கட்டி வாடகை கொடுவாங்க, ம். காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க, ம். பெரிய கல்யாண மால் கட்டுவாங்க. ம். இதெல்லாம் பிரம்மாண்டமான யோகமா, இதுல அஷ்டமத்து சனி அப்படின்னு யோசனை பண்ணா, ம். இந்த அஷ்டமத்து சனி தான் விபரீத ராஜயோகமா மாறி ம். இத்தனை யோகத்தை அள்ளி வாரி கொடுக்க போகுது. ஓகே சார், இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு எனக்கு சொல்லிடுறீங்களா? இப்ப ம். இந்த சிம்ம ராசி வந்து உங்களுக்கு 8ல இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாக்குற, அப்ப தொழில்ல சின்ன தடைகள் கொடுக்கும், சின்ன தடை தான். ம். அதுக்கப்புறம் சரியா பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்கணும், முதலே சொல்லிட்டேன், 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சு, வியாபாரத்துல, உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ம். அதிகம். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது இடமாற்றம், பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகள், இவங்களுக்கே வயிற்றுல ஏதாவது பிரச்சனைகள், ம். சர்ஜரி, ம். அதாவது நிறைய பணம் வரும்போது ம். ஏதாவது தேவையில்லாத வாங்கி சாப்பிடுறாங்க, ம். அப்ப வயிற்றுல சர்ஜரியை கொடுத்துரும். ம். வாகனத்துல போக்குவரத்து கவனமா இருக்கணும். ம். இதுதான் அவங்க கவனிக்க வேண்டியது. ஓகே சார், அவங்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் கோயில் ஏதாவது இருக்கா இப்ப சார்? இவங்களுக்கு வந்து அதே போல மதுரையில இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் ஒண்ணு இருக்கு. இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்க வந்து சிவபெருமான ஆலயம். ம். அங்க போய் உங்க வழிபடணும், முக்கியமா வழிபடணும். ம். அடுத்து திருநள்ளார். ம். இந்த இடங்கள்ல வழிபட்டா நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை நிச்சயமா கண்டிப்பா உறுதியா. கண்டிப்பா சார், எல்லாரும் இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் போயிட்டு வரணும்னு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.